சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பண்ற நீ? இல்ல கையில், நம்ம குடும்ப மானத்தை சீரழிக்கிற நினைக்கிறேன். இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. பேசுறேன். டேய், இப்படி எங்கயாவது ஓடி போயிடு. அம்மா முன்னாடியே நிக்காத. தேவி வாழ்க்கையில உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசிட்டே இருக்காதம்மா, கொஞ்சம் நிதானமா இரு. என்ன அவன் வெளியே போயிட்டா எல்லாம் சரியிடுமா? அவனை பிரிஞ்சு உன்னால நிம்மதியா இருக்க முடியாதுமா. அவன் 5 நிமிஷம் காணுனாலே துடிச்சு போயிடுவ. அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மனசு வலிக்குது கையில். ஒரு விஷயத்தை ஆசைப்படுறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். உனக்கு இருக்கிற பக்குவம் ஏன் அவனுக்கு இல்ல? இப்படி என்ன கண்ணு மறைக்கிற காதல் தேவை? நீ சும்மா இரு கையில். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. நீயும் 4 வார்த்தை கேட்டு அவனை வெளியில அனுப்பு. வெளியில அனுப்பு சொல்றேன். சும்மா இருமா. அவன் வெளியே போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? வாய மூடிட்டு அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அமைதியா நில்லு. ஏய், இது பாருடா, காதலிக்கிறது தப்பில்ல. ஆனா காதலிக்கிற பொண்ணை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கண் கலங்காம பாத்துக்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் சம்பாத்தியமும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம காதலிக்கிறவளை கை பிடிச்சா நாளைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அந்த பொண்ணு கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் அந்த காதல் உடைஞ்சு போயிடும். நீ தேவி வாழ்க்கைய பத்தி யோசிக்காத. யாரு தடுத்தாலும் விக்னேஷ் அவளை கைவிட மாட்டாரு. ஆனா நீ உன்னைய ஷாலினியும் யோசி. நீங்க சேரணும்னா போலீஸ் வேலை கைக்கு வந்தாதான் உங்க காதல் கை கூடும். இது வரைக்கும் நீ எல்லாத்தையும் வெற்றிகரமா பாஸ் பண்ணிட்ட. உன் போலீஸ் வேலைக்கான ஆர்டர் காப்பி வரட்டும். முதல்ல நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் நானே வேதவள்ளி மேடம் வீட்டுக்கு போய் ஷாலினிய பொண்ணு கேக்குறேன். என் தம்பி போலீஸ் ஆயிட்டான். உங்க பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அவனுக்கு உங்க பொண்ண கட்டி வைங்கன்னு அவங்க கிட்ட நான் கம்பீரமா பேசுறேன். ஆனா ஆர்டர் வர வரைக்கும் நீ எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம கவனமா இருக்கணும். இனி ஒரு முறை நீ ஸ்டேஷன் போனா நான் என்ன போராடினாலும் உன்னை காப்பாத்த முடியாது. புரியுதுக்கா, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஷாலினி தான் இந்த ஜென்மத்துல எனக்கு புரியுதுடா. ஆனா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதை அடையறதுக்கு நீ தன்னம்பிக்கையோட காத்திருக்கணும். இங்க பாரு, சண்டை போட்டு மட்டும் இங்க ஜெயிக்க முடியாது. அமைதியான முறையில துளி ஆர்ப்பாட்டம் இல்லாம இலக்க நோக்கி ஓடுறான் பாரு, அவன் மட்டும்தான் நினைச்சதை சாதிப்பான். அஹிம்சையான முறையில போராடினா மட்டும்தான் உன் கனவு நிஜமாகும். என்னையும் எழிலையும் எடுத்துக்கோயேன். எனக்காக அவன் இத்தனை வருஷம் காத்திருந்தான். இன்னும் 4 வருஷம் கல்யாணத்துக்காக காத்திருக்க போறான். ஆனா நான் உன்னை அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண சொல்லல. போலீஸ் வேலை கைக்கு வரட்டும், அது வரைக்கும் பொறுமையா இரு. கையில், ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இங்க தாமதமா கிடைக்கிற எல்லாமே தரமா தான் கிடைக்கும். ஒரே நாள்ல வேதவள்ளி மேடமோட மனசை மாத்த முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். உன் காத்திருப்பு வீண் போகாது. கடவுள் இரு வீட்டார் சம்மதத்தோட உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ திரும்பவும் ஷாலினி பின்னாடி போய் அந்த வேதவள்ளி மேடம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடும். அதனால போலீஸ் வேலையில ஜாயின் பண்ற வரைக்கும் ஷாலினி பின்னாடி சுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணு.